மக்களை அடிமைப்படுத்த துடிக்கும் பாசிச பாஜக அரசு அந்நிய முதலீட்டை காப்பீட்டுத் துறையில் திணிப்பது ஏன்? காப்பீட்டு சட்ட திருத்தம் 2025 திரும்ப பெற வேண்டும். இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழில் பாருங்கள். இது தமிழர்களின் குரல். இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கும் ஆயுள் காப்பீட்டுத் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க முற்படும் ஒன்றிய அமைச்சரவையின் முடிவு இந்திய மக்களின் உழைப்பையும் சேமிப்பையும் பன்னாட்டு நிறுவனங்களின் கைகளில் தாரை வார்க்கும் ஒரு பச்சை துரோகமாகும். ஏற்கனவே சில்லறை வர்த்தகம், பாதுகாப்புத்துறை, தொலைத்தொடர்பு, ரயில்வே மற்றும் வான்வழி போக்குவரத்து என பல முக்கிய அரசு துறைகளில் அந்நிய முதலீடுகளை அடுக்கடுக்காக அனுமதித்து உள்ளூர் வணிகர்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் நசுக்கி வரும் ஒன்றிய அரசு இப்போது LIC போன்ற மக்களின் நம்பிக்கைக்குரிய காப்பீட்டுத் துறையையும் சிதைக்க பார்ப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை புகுத்தியதால் லட்சக்கணக்கான சிறு வணிகர்களும் மளிகை கடைக்காரர்களும் வாழ்வாதாரத்தை இழந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அடிமையாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு துறையில் அந்நிய முதலீட்டை அனுமதித்ததன் மூலம் நாட்டின் ரகசியங்களும் தற்காப்பு திறனும் வெளிநாட்டு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டிற்குள் செல்லும் பேராபத்து உருவாக்கியுள்ளது. அதேபோல ரயில்வே மற்றும் மின்சாரத்துறையில் தனியார் மற்றும் அந்நிய முதலீடுகளை புகுந்ததால் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் சேவைகளின் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்து பொதுமக்களின் பாக்கெட்டுகளை பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் தொடக்கத்தில் சலுகைகளை அள்ளி வீசி இந்திய நிறுவனங்களை நலிவடைய செய்துவிட்டு பின்னர் ஒட்டுமொத்த சந்தையையும் தன்வசப்படுத்தி மக்களின் மீது பெரும் பொருளாதார சுமையை ஏற்றுகின்றன. இது வேலையில்லாத திண்டாட்டத்தை அதிகரிப்பதோடு இந்திய பணம் இந்திய பெருநிலத்தில் வாழும் மக்களுக்கு பயன்படாமல் அந்நிய முதலீட்டாளர்களால் இந்திய பொருளாதாரத்தை சுரண்ட வழிவகுக்கிறது. அன்று ஒரு சாதாரண வணிக குழுவாக நுழைந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டை அடிமைப்படுத்திய வரலாற்றை மறந்துவிட்டு இன்று அந்நிய முதலீடு என்ற பெயரில் அதே போன்றதொரு புதிய காலனி ஆதிக்க சூழலை ஒன்றிய அரசு உருவாக்கி வருவது வேதனைக்குரியது. காப்பீட்டுத் துறையில் 100% முதலீட்டை அனுமதிப்பதென்பது இந்திய மக்களின் சேமிப்பு. காப்பீட்டுத் துறையில் 100% முதலீட்டை அனுமதிப்பதென்பது இந்திய மக்களின் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பை சர்வதேச சூதாட்டக்காரர்களிடம் ஒப்படைப்பதற்கு சமமாகும். எனவே காப்பீட்டு சட்ட திருத்தங்கள் 2025 மசோதாவை உடனடியாக திரும்ப பெறுவதோடு அனைத்து அரசு துறைகளிலும் ஊடுருவி உள்ள அந்நிய முதலீடுகளை முற்றிலும் ரத்து செய்து இந்திய நிறுவனங்களுக்கும் பொதுத்துறைக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது என்று அக்கட்சியின் தலைவரான தி. வேல்முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உண்மை, சமத்துவம், சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.